ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சாக்லேட் கேக் ரெடி பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதனால் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, ரொம்ப ஜூஸியாகவும் இருந்தது. நான் இதை லாக்டவுனில் ட்ரை பண்ணது, அதுக்கடுத்து இப்போ தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. நான் அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இதுக்கு முதல் நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கிறோம். இது ரெண்டு முட்டையோட ஒயிட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். இது ஒரு ஆஃப் கப் அளவுக்கு சுகரை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பக்கம் தனியாக வச்சுருக்கேன் மிக்சியில் அடித்து. முட்டையோட ஒயிட்ஸையும் நம்மளுடைய அந்த அரை எலுமிச்சப்பழ ஜூஸையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது விப்பிங் க்ரீம் தான் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அது ரெடி பண்ணி ஒரு ஓரமாக இருக்கட்டுங்கிறதுனால ஆஃப் கப் சுகரும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு மைதா மாவு சேர்த்தா க்ரீம் கன்சிஸ்டன்சி நல்லா வரும், ஒயிட்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். சுகர் அந்த சீனியை மிக்சியில் அடித்ததை வச்சு இப்போ நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வீட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி தாங்க பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாலாம் பண்ண மாட்டேன். நீங்கள் அதனால் உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்திருந்ததுன்னு. எப்பயும் எனக்கு கேக் ரொம்ப அப்போலாம் ஒன்றும் வராது. இந்த தடவை நல்லா வந்திருந்தது. நான் இதில் இந்த மாதிரி பிளெண்டர் வச்சுலாம் நான் பண்ணலை. கையில் பீட் பண்ணுறதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் நம்ம கண்டிப்பாக இது எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இதை வச்சு பண்ணி காட்டுறேன். நான் சுகர் பவுடர் ஃபுல்லாக போட்டு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி இதை நம்ம ஒரு ஓரமாக சைடில் வச்சுக்கலாம். நம்ம அந்த பவுடர் கலக்க பார்த்திங்கன்னா எப்படி நல்லா பலன்னு வருதுன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இப்போ ஒரு பவுலில் ஒரு பாத்திரம், நம்ம வீட்டில் உள்ள பாத்திரத்தில் 3 முட்டை எடுத்துக்கிறேன். ஒயிட்டை தனியாக அடிக்கிறனால அடிச்சுட்டு அடுத்து எல்லோவை தனியாக அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து நம்ம அடித்து ரெடி பண்ணிக்கலாம். 3 முட்டை ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம கையில் அந்த பிளெண்டர் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டுங்க. இதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கோம். அதையும் நான் மிக்சியில் பொடி பண்ணி தான் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. இதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நம்ம இதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க. நல்ல கலர் மாறுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருங்க. சாண்டல் கலரில் வரும், லைட் சாண்டல் கலரில் வரும். நம்ம சுகர் பவுடர் சேர்க்க 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க. அப்போனா தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அளவு விப்பிங் க்ரீமுக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் சுகர் எடுத்திருக்கோம். கரெக்டாக வச்சுக்கோங்க. நல்லா அடித்து கிளறினோடனே இப்போ இதில் 2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். இது 1 கப் அளவு தான். 2 கப்பும் ஃபுல்லாக எடுத்து நான் அந்த கரெக்டாக ஃபுல்லாக அமுத்தி விட்டு தான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு. இதே இதில் 1/2 கப் இருக்குது. அந்த 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது பெரிய கப்பு, 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அப்போ நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, ரொம்ப கம்மியாக இந்த அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெறும் ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஆனாலும் மிக்ஸ் ஆகிருக்காது, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டை, சுகர் பவுடர் இதெல்லாம் எடுத்து அடித்து வச்சுருக்கோம். இது கூட 1/2 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கோம். அதையும் ஒரு 100 ml கணக்கு வச்சுக்கோங்க. இதையும் நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஃபுல்லாக நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம். இதை 3 தடவை மாற்றி சலிக்கிறப்ப எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்துரும். கொக்கோ பவுடரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகிரும். பேக்கிங் சோடாவும் அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும். அதனால் இந்த பவுல்லேருந்து அந்த பவுலுக்குன்னு மாற்றி 3 தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது கீழே சலிக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா ஒரு பிளேட்டில் கூட சலிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம குக்கர், வீட்டில் உள்ள பழைய குக்கரில் கல் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இது ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும்.
பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை, எண்ணெய், சுகர் 3 சேர்ந்து இப்படி இருக்குது. இது கரெக்டான பக்குவமாக இருந்தது. இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணும். இந்த பொடிகளை கலக்கிறப்ப கொஞ்சம் மெதுவாக கிண்டுங்க. ரொம்ப போட்டு அடித்து கிண்ட வேண்டாம், ரொம்ப மெதுவாக கிண்டுங்க. இதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் வேணும். இதில் இருக்கிற அந்த முட்டையோட நீர் சத்துலாம் எடுத்த உடனே நம்ம அதுக்கப்புறம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியான பக்குவமாக இருக்கணும், அப்படின்னா தான் கேக் சூப்பராக வரும். ரொம்ப போட்டு இதில் நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட விட்டுருக்கேன், அதனால் அப்படி தெரியுது. ஆனால் நான் ரொம்ப மெதுவாக தான் கிண்டினேன். நீங்களும் அதே மாதிரி கிண்டிக்கோங்க. நம்ம கேக்குக்கு முட்டை அடிக்கிற அளவுக்கு ஸ்பீடு இந்த இதுக்கு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறப்ப கிண்டக்கூடாது. சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு இப்படி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு, கொஞ்சம் பால், கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு, கொஞ்சம் பாலுன்னு இப்படி கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். 1 கிளாஸ் பால் இருந்தது, அது ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ சாக்கோ பவுடர் சேர்த்ததுனால கலர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நல்லா இந்த பாருங்கள், இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு இருக்கணும். பாலும் பவுடரும் கலந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இதை பார்த்து பண்ணிக்கோங்கப்பா. ஆனால் நல்லா தெரியும் கேக் செய்ய நாங்கள் எங்களுக்கு நான் பேக்கிங் கிளாஸ்லாம் போயிருக்கேன்றவங்க இது பார்த்துக்க வேண்டாம். ஏன்னா நான் வீட்டில் செய்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ கேக் டின்னில் அடியில் அந்த ஷீட் போட்டுட்டு மேலே இதை ஊற்றி டின்னில் வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரில் அதை சேர்த்துக்கலாம். உள்ளே நல்லா அது 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக தான் இருக்குது. சிம்மில் வச்சுட்டு இதை உள்ளே இது பண்ணிக்கிறோம். சுற்றி வேகிறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி நல்லா அந்த மாதிரி உள்ளதாக பார்த்து அந்த பெரிய குக்கரை வச்சுக்கோங்க. இதில் கேஸ் கட்டு விசிலும் இல்லாமல் குக்கரை மூடி வச்சாச்சு. இது ஒரு 40 நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே இருக்கட்டும். அது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகரு, 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம கிளாஸ் அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் சீனியும் 1 கிளாஸ் தண்ணியும் ஊற்றி நம்ம இதில் சும்மா நல்லா கரையை மட்டும் வைங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும். 45 நிமிஷம் ஆச்சு. 47 நிமிஷம் கழித்து நான் எடுத்தேன். நல்லா சூப்பராக வந்திருந்தது. ஸ்பான்ச்சியாக பயங்கரமாக பஃபியாக வந்திருந்தது. நல்லா வெந்திருந்தது. நான் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்துக்கிட்டோம். அடியில் வரைக்கும் நல்லா வெந்திருந்தது. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நல்லா வந்திருந்தது. இதை நம்ம கீழே கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுங்க. இதை அதுக்கப்புறமா கவுத்தி எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நல்லா சாஃப்டாக இருந்தது. நான் மேலே உள்ள அந்த ஒன்று போல் இல்லாததை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அதை எடுத்துட்டோம்னா அப்படி நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு. இதை அப்படியே விட்டுருந்துருக்கலாம். நம்ம கொஞ்சம் நிறைய வேலை பார்த்துட்டோம். இதை 3 லேயராக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். 3 லேயராக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு லேயரில் சுகர் சிரப் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மேலே விப்பிங் க்ரீமும் போட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி கொஞ்சம் வேலை பார்த்து வச்சுருக்கோம். அதெல்லாம் நான் காட்டலை. ஆனால் ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் இந்த விப்பிங் க்ரீம் இல்லாமல் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருந்தது. இந்த கேக் உங்களுக்கு எப்படி வந்திருந்ததுன்னு தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். விருதை சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.